நாங்கள் முதல் தன் வணக்கத்தை கூறி எங்கள் உரையை தொடங்குகிறோம். அன்புடையோரே, இன்று என்ன நாள் தெரியுமா? தெரியும். தமிழ்நாடு நாள் என்று அனைவரும் கூறுகிறார்கள், அதனால் தெரியும். ஓ அப்படியா, தமிழ்நாட்டு தினமா? அப்போ தமிழ்நாடு என்ற பெயர் எப்ப பிறந்துச்சு? அதுக்கும் முன்னாடி நம்ம மாநிலத்துக்கு என்ன பெயர்? எனக்கு தெரியும். முன்னாடி நம் மாநிலத்திற்கு மദ്രാஸ் மாநிலம் என்று பெயர். அப்படியா? அப்போ தமிழ்நாடு என்ற பெயரை யார் வச்சாங்க? வாட்ஸ்அப் குரூப்ல வாக்கெடுப்பு போட்டாங்களா? ஐயோ, அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இல்லை, ரீல்ஸ் இல்லை, ட்விட்டர் இல்லை. ஆனா தமிழ் மீது பாசம் நிறையாக இருந்தது. தமிழர் வாழும் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று பலர் போராடினார்கள். சங்கரலிங்கனர் உண்ணாவிரதம் இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். 1969ஆம் ஆண்டு முதல் நமது மாநிலம் பெருமை மிக்க தமிழ்நாடு என்று பெயர் பெற்றது. தமிழ்நாடு இந்த ஓர் சொல்லுக்கு 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறும் எண்ணற்ற சாதனைகளும் அடங்கியுள்ளன. அப்படி என்றால் இது ஒரு பெயர் மாற்றம் மட்டுமல்ல, நம் தமிழ் மக்களின் அடையாளமாகும். நான் தான் தமிழ்நாடு. என் பெருமைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோ தமிழ்நாட்டின் பெருமைகளை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவர்கள். நம் தமிழுக்கே உயர்தான தமிழ் இலக்கிய துறை. இலக்கியத்துறை எங்களால் தான் உலகம் தமிழை அறிந்தது. தொல்காப்பியம் நானே தமிழ் மிக பழமையான இலக்கண நூல். திருவள்ளுவர் மனித வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திற்கும் வழிகாட்டும் குரல்களை அளித்தார். இளங்கோவடிகள் நீதியின் குரலாக சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அதுவும் போதாதா, கபிலர், நக்கீரர், கம்பர் இவர்கள் தமிழின் இனிமையை உலகிற்கே உணர்த்தியவர். மகாகவி பாரதியார் மற்றும் பாரதிதாசன் சுதந்திரத்தின் தீப்பொறியை இயற்றியவர். கண்ணதாசன் மனிதனின் மனதை கவிதையாக மாற்றியவர். வைரமுத்து தமிழ் மொழியின் அழகை உலக அறிஞருக்கு எடுத்துச் சென்றவர். நாம் 2 வரி கட்டுரை எழுத யோசிப்போம். நாம் புலவரும் கவிஞரும் 2 வரியில் உலக வாழ்க்கையிலே சொல்லிவிட்டார்கள். நன்றி. அடுத்து அறிவியல் துறை. தமிழ்நாடு அறிவியலிலும் உலக மேடையில் தடம் பதித்துள்ளது. APJ அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவின் கனவுகளை விண்ணிற்கு கொண்டு சென்றவர். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கோவை மண்ணில் பிறந்து விண்வெளி ஆய்வுகளின் உச்சியை தொட்டவர். சுந்தர் பிச்சை அவர்கள் உலக தொழில்நுட்ப துறையில் உலகத்தையே இணையத்தால் இணைக்கிறார். இவ்வாறு தமிழ்நாடு பெருமையை நிரூபித்து வருகின்றனர். நம் வீட்டில் பட்டம் விட்டால் மின்கம்பியில் சிக்கிவிடும். நம்ம தமிழ் விஞ்ஞானிகள் சந்திரனையே தேடி போயிட்டாங்க. நன்றி. நீங்கள் எல்லாரும் விண்வெளிக்கு போங்க, ஆனால் சாப்பிட எங்கே திரும்பி வந்தே ஆகணும். விவசாயி இல்லைன்னா இட்லி இல்லை, தோசை இல்லை, பிரியாணி இல்லை, முக்கியமாக மதிய உணவு பெட்டி காலி. ஆமாம், வயலில் வேர்வை சிந்துபவர்கள், உலகத்தின் பசியை போக்குபவர்கள் விவசாயிகளே ஆவார்கள். உணவளிக்கும் தெய்வம், உலகிற்கே உணவளிக்கும் உன்னதமான தொழில்களை செய்பவர்கள் விவசாயிகளே ஆவார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் முதுகெலும்பு மகாத்மா காந்தி கூறியது போல நாட்டின் முதுகெலும்பு விவசாயமே ஆகும். மற்றும் தன் கால்நடைகளை குடும்பமாகவும் தன் நிலத்தை தாயாகவும் கருதுகிறார்கள். இயற்கையுடன் இணைந்த வாழ்வு. விவசாயிகள் வெயில் மழை என்று பாராமல் இயற்கையுடன் போரிட்டு பயிர்களை வளர்க்கின்றார்கள். திருவள்ளுவரின் வாழ்க்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சுழன்று ஏற்பினது உலகம் என்று விவசாயத்தின் பெருமையை கூறியுள்ளார். அதாவது உலகம் எத்தனை வேலைகளை செய்து சுழன்றாலும் ஏற்பினுதல் பின்னாலேயே நிற்க வேண்டும் கூறினார். மற்றும் MS சுவாமிநாதன் அவர்கள் இந்திய உணவு பாதுகாப்பிற்கு அடித்தளம் அமைத்தவர் ஆவார். மற்றும் நம்மால் இயற்கையுடன் இணைந்து வாழும் வேளாண்மையில் சிறந்து விளங்கியவர். நமது கடமை இத்தகைய விவசாயிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் நாம் உணவை வீணாக்கக்கூடாது மற்றும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் மதிக்க வேண்டும் மற்றும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயிகள், வளர்க விவசாயம்.